நாடக கலை ரசிக பெருமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. பெண்களுக்கு என்ற ஒதுக்கப்பட்ட இடத்தில் பெண்களும், ஆண்களுக்கு என்ற ஒதுக்கப்பட்ட இடத்தில் ஆண்களும் தனித்தனியாக 2 பிரிவுகளாக இருந்து நாடகத்தை கண்காணிக்குமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறார்கள். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். தயவு செய்து ஆண்களுக்கு என்ற பிரிக்கப்பட்ட பகுதிகளில் ஆண்களும், பெண்களுக்கு என பிரிக்கப்பட்ட பகுதியில் பெண்களும் அமர்ந்து நாடகத்தினை கண்டுகளிக்குமாறு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் விழா கமிட்டியாளர் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே, இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே. அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே, இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே. அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே, இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே. அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே. அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே, இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே. அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே. எது பாதை என்று நான் அறியாத போது, இது பாதை என்று நீ நடை போட வைத்தாய். எது பாதை என்று நான் அறியாத போது, இது பாதை என்று நீ நடை போட வைத்தாய். தாமானம் மெய்ஞானம் நீ தந்ததானம், தாமானம் மெய்ஞானம் நீ தந்ததானம். தமிழ் ஞானம் தந்தது உன் சன்னிதானம். அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே, இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே. அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே. அறிவோடு மாவீரம் வேல் கொடுத்தது, உன் அழகான மகிழான ஆட வந்தது. அறிவோடு மாவீரம் வேல் கொடுத்தது, உன் அழகான மகிழான ஆட வந்தது. சந்தனடை திருப்புகளோ சொந்தமானது எனக்கு, சந்தனடை திருப்புகளோ சொந்தமானது. கந்தனும் மந்திரத்தில் கவசமானது. அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே, இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே. அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே. நல்ல நல்ல நிலம் மாத்தி நாமும் இதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் மாத்தி நாமும் இதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே
நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்புனிலை தமராத காதற் பயிர் வளர்த்து கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்புனிலை தமராத காதற் பயிர் வளர்த்து அன்னை தந்தை ஆனவர்க்கு தாம் பொறுப்பை விதைத்து பின்வரும் சந்ததி பேணும் முறை வளர்த்து இருப்பவர்கள் இதயத்திலே இரக்கமதை விதைக்கணும். இல்லாதார் வாழ்க்கையிலே இன்பப் பயிர் வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் இதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். பார்முழுதும் மனிதர்குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து பார்முழுதும் மனிதர்குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து போர் முறையை கொண்டவர்க்கு நேர்முறையை விதைத்து சீர்வளர தினமும் சிநேகமதை வளர்த்து பெற்ற திருநாட்டினிலே பற்றுதனை விதைக்கணும். பற்றுதனை விதைத்து விட்டு நல்ல ஒற்றுமையை வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் இதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். நாணயத்தை வளர்க்கணும். நாணயத்தை வளர்க்கணும். தொட்ட இடமும் துளங்கி வரும் காளியம்மனே வருக. கண் பட்ட இடம் பூமலரும் பூமகளே வரம் தருக. பூமகளே வரம் தருக நீ வருக. தொட்ட இடம் துளங்கி வரும் எங்கள் காளியம்மனே வருக. கண் பட்ட இடம் பூமலரும் பூமகளே வரம் தருக. பூமகளே வரம் தருக நீ வருக.
மந்திரவாசி கூற வேண்டும் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே ஆரம்பம் இன்பம் இந்த மயர்களில் அறுபத்தாண்டு அன்பும் இன்பம் என்னும் மழைகளே 64 ஆரம்பம் இன்பம் இந்த மயர்களில் அறுபத்தாண்டு கற்று தந்த ஆசானுக்கு வணக்கமே எங்கள் வாத்தியார் ஒருவருக்கு வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே அவன் வெகுப்பிள்ளைக்கு ஆளாகி கொண்டானே பழனி எப்பனுக்கு வணக்கம் ஒருவன் படைப்பிலே ஆணாகி பெண்ணாக பழகி எப்பனுக்கு வணக்கம் அவன் வெகுப்பிள்ளைக்கு ஆளாகி கொண்டானே பழனி எப்பனுக்கு வணக்கம் நல்ல பாவாடே 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 பாவாடை சொத்த பாவாடை ஐத்த பாவாடை பாக்கிய பாவாடை கிழிஞ்ச பாவாடை ஓட்ட பாவாடை மசாக்கடலுக்கு பாவஜனங்களுக்கு வணக்கம் வணக்கம் பாவைகளை வெடிட்டு மசால் கழுவிக்கும் பாவை கோத்தியருக்கு வணக்கம் வணக்கம் வல்லாத வெட்டுவாங்க வல்லாத கண்டனுக்கு போடுகிறேன் ஒரு வணக்கம் பொல்லாத பண்ணி வாங்க பொல்லாத கண்டனுக்கு கோடி கோடி எங்கள் வணக்கம் வல்லாத வெட்டுவாங்க வல்லாத கண்டனுக்கு போடுகிறேன் ஒரு வணக்கம் புருஷன் அறியாமலே புள்ள குட்டி பெத்தெடுக்க புண்ணியவதி இருந்த வணக்கமே புருகளை இல்லாம புள்ளகுடி வந்திருக்க புண்ணியவதிகளுக்கு வணக்கம் வணக்கம் மத்தவங்க மத்தவங்க முத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்வதற்கு வணக்கம் வணக்கம் மற்றவங்க மற்றவங்க உத்தவங்க சொல்கிறீ கல்யாணம் பண்ணியவருக்கு வணக்கம் வணக்கம் மத்தவங்க மத்தவங்க முத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்வதற்கு வணக்கம் காதலிலே தோல்வியடைந்து மூட்டை பூச்சி மருந்தை குடிச்சு கோவிந்தா அவர்கள் கொள்ளிட்டு முடுபண்ணுகளுடைய கைலாசம் போனவருக்கு வணக்கம் வணக்கம் இத்தனை சிறப்புடைய புத்தகத்திலே சிறந்த இளைய வெறியருக்கு வணக்கம் இத்தனை சிறப்புடைய ஏனைய பெரியவர்களுக்கு வணக்கம் வணக்கம் இத்தனை சிறப்புடைய புத்தகத்திலே சிறந்த இளைய வெறியருக்கு வணக்கம் நல்ல தத்துவங்கள் பேசிக்கொண்ட தமிழ் பேரமாடு தலைவர்களுக்கும் நாட்டுக்கும் வணக்கமே மந்திராஜி கூற வேண்டும் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே அடே அப்பா ஒரு 3 நாள் ரெஸ்ட் போட்டிருந்தேன் நாடகத்துக்கு போகாம நல்லா ஆஸ்பத்திரியில் தூங்கி எந்திரிச்சேன் வீட்டில் தூங்கி எந்திரிச்சா கூட பெருமையாக இருக்கு இப்படி ஆஸ்பத்திரியில் தூங்கி எந்திரிச்சு வர்றதே வயிற்றுச்சலாக இருக்கு அப்படி சொல்ற கிரகம் விரட்டி அடிச்சு இருக்கிற ஆளு பூரா சொல்லுச்சு அதை செய்யாத இதை செய்யாதேன்னு கேட்டியடா அந்த பாதையில் நம்ம போகலை இந்த பாதையை விட்டு குறுக்கு பாதையில் போகணும்னு போனேன் சரி இப்போ கடைசியில் உடம்புக்கு நம்மளே சூனியம் வச்ச மாதிரி ஆகிப்போச்சு என்னைக்கு அதாவது அது அப்புறம் பேசிக்கிடுவோம் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிமுகன் முதற்றே உலக என்ற திருவள்ளுவர் கணங்க பேரன் சார்ந்த பெரியவர்களுக்கும் என்னை 10 மாதம் வயிற்றில் சுமந்தெடுத்த அன்னை மீனாட்சி சுருத்தம் கொண்டு இருக்கும் அடே அப்பா இன்னைக்குத்தான் என் தாய்மார்கள் கூட்டம் அப்படி இருக்க கலகலண்டு இப்படித்தாப்பா இருக்கணே மற்ற ஊரில் பாருங்க என்னத்தையோ கோமாளி வந்துட்டா எதிரியை பார்த்த மாதிரி இப்படியே முடிச்சுக்கிட்டு உருன்னு பார்க்கறது ஆனால் எல்லா பேரும் முழிச்சிருக்கியே சந்தோஷமாக தான் இருக்கு அது என்ன நேர்த்தி கிடம் போட்டிருக்க அந்த மஞ்சச்சேலை என்ன சொல்ற வந்த உடனே இப்படி குப்புறாக்க விழுந்து படுத்து கிடக்க அப்படியே கும்மி கொட்டி அப்படியே சளிச்சு போச்சு படுத்து அது எந்திரிக்கலாம் அதுக்கு வயிற்றால ஒரு ஊசி போட்டு கொடுக்காம பாரியா எழுப்பி கொடுத்தே ஏத்தே உடனே ஏத்தே அந்த பச்சை ஆத்தாடி விழுந்து விழுந்து சிரிக்கிறத பாரு ஒழுங்கா அப்படியே எந்திரிச்சு உட்காரு நீலாம் நீலாம் நாடகம் பார்க்குறதுக்கே தகுதி இட்டாள் வீட்டில் படுத்து கிடக்க முடியானே இங்கே வந்து எதுக்கு படுக்கிற வீட்டிலே திண்டு விட்டு தூங்க முடியானே இங்கே வந்து படுத்து கிடக்கணும் உனக்கு நேர்த்தி கிடந்தா அதானே இந்த பயலை ஊசி போடுறா அவனை அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி வீட்டுக்கு கூட்டு போய் சொல்கிறா பாரு ஏய் இங்கே வர்றா பூச்சாண்டி வந்தாச்சு இங்கே முன்னாடி பார்க்கணும் இப்படி விழுந்து படுத்து கிடந்தது அப்புறம் என்ன நாடகமே முடிக்கலைன்ற கூடாது அதுக்கு வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் பண்ணி பொன்னாக்குடி விவசாய பெருங்குடி மக்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத ஐயா உயர்திரு காவல்துறை சேர்ந்த அருமை உள்ளத்திற்கும் உங்கள் அனைவர்களுக்கும் நாடகத்திற்கு வராமல் வீட்டில் திண்டு விட்டு தூங்குபவர்களுக்கும் அவங்களுக்கு தானே முக்கியமான வணக்கத்தை சொல்லணும். ஏனே இங்கே அந்த லைட் அடிக்காதப்பா தம்பி கருப்பிச்சட்டா இங்கே நான் இருந்துக்கிட்டு சும்மா நாங்கள் வந்து நிற்கல யார் எங்கிட்ட லைட் அடிக்கிறான்னு எல்லாம் தெரியும். ஓ லைட் அடிக்கிறா இருந்தால் வீட்டில் போய் அடிச்சுக்க இங்கனக்குள்ளே வந்துட்டு அடுத்த மூஞ்சி அடிக்காது. ஏற்கனவே இங்கே 3 லைட் இருக்குது. ஓ லைட்டு வந்து இங்கே பெரிய எந்த லைட்டு கிடையாது. ஆமாம் நீ பாட்டில் கண்ணில் அடித்து கண்ணை போக்கி விட்டுறாத. ஆமாம் சும்மாவே தொடக்கம் பூதியாக இருக்குது. அதனால் உங்கள் அனைவர்களுக்கும் என சார்பு சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் சிறந்தாழ்ந்த முறையில் நன்றிகளை வளர்த்திருந்து கொண்டு இந்த நாடகத்தை உள்நாடு மட்டும் இல்லாத வெளிநாட்டுக்கெல்லாம் மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய
நமது ஆலடிப்பட்டியை சேர்ந்த அது கிடையாதா? எனது அருமை மைத்துனர் நமது கண்டிலானை சேர்ந்த தங்கப்பாண்டியன் யூடியூப் சேனல் உரிமையாளர் தங்கப்பாண்டியன் மச்சான் மற்றும் அதனுடைய ஊழியர் அவர்களுக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உருத்தாக்கி கொண்டு. ஆனால் வீடியோலாம் எடுக்கத்தான் செய்கிற, உள்ள மெமரி கார்டு போட்டிருக்கியா? இல்ல நானும் பாக்குறேன், போற ஊர்ல ஊரா கேமராவை தூக்கி வச்சு எடுக்கத்தான் செய்யறாங்க. ஆனா ஒண்ணு வரக்கானாம நாங்களும் தேடி தேடி பாக்குறேன். ஒவ்வொரு சேனலா போட்டு பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா நான் பார்க்க மாட்டேன், பாக்குற ஆளு சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து சும்மாவே ஒரு கிறுக்கு. இந்த பாட்டு போட்டாலும் எனக்கு பிடிக்காது, இந்த நாடக பாட்டு போட்டாலும் எனக்கு பிடிக்காது, நடிக்கிறதோட சரி. ஏன்னா விடிய விடிய இங்கே நடிச்சுக்கிட்டு இருக்க, காலையில் இதே பாட்டை போட்டுனா உனக்கு எப்படி இருக்க, மண்டை காஞ்சி போகும். அதே மாதிரி தான் இப்படி ஒரு கதை நடந்து வச்சு. எதுக்கும் அண்ணன் தம்பிகிட்ட கேட்டேன்னா, இப்படித்தான் ஒரு கல்யாண வீட்டில் விடிய விடிய ஒருத்தன் போட்டோ எடுத்துக்கிருந்தேன். பொண்டாட்டியும் புருஷனும் புதுசான மாப்பிள்ளைய இப்படி போஸ் கொடுத்து எடுக்க சொல்லுவாங்கல்ல, கையை மேலே தூக்கி போடு, காலை அங்கிட்டு தூக்கி போடு, பிள்ளைய தூக்கு அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இப்படின்னு விழுந்து விழுந்து போட்டோ எடுத்தேன். அடுத்த வாரம் போய் இந்த பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் போய் இந்த ஆல்பத்தை கேட்டிருக்காங்க, போட்ட ஆல்பத்தை கேட்டதுக்கு சொல்லியிருக்கேன். வாங்கின அட்வான்ஸ் காசோட சேர்த்து 10,000 வச்சு, அண்ணே நீ மன்னிச்சுக்கங்கண்ணே, உள்ள மெமரி கார்டு போட மறந்துட்டேன், எதுவுமே பதிவாகலனே அப்படின்றிருக்கேன். அதுக்காண்டி இவன் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து புதுசா மறுபடி கல்யாணமா நடத்த முடியும், அப்படியாப்பட்ட காலகட்டத்துக்கு தள்ளிடக்கூடாதுன்னு சொல்லி தான் சொல்றது. ஆமா அப்படி இருக்காங்க. அதனால நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கிண்டவுக கிண்டுங்க, நோன்றவுக நோண்டுங்க. உங்களை வேணும் தம்பி, என்னத்த நோண்ட சொல்றீங்க? அண்ணே உங்களுக்கு விஷயமே தெரியாதா? பாக்கெட்ல நல்ல வெள்ளையும் சொல்லையுமா இருப்பேன். சரி. நல்ல ஆள் பார்க்க போட்ஸா பல்கா இருப்பேன். ஆனா பாக்கெட்ல முண்டைகிட்ட ஒரு 20 ரூபா காசு இருக்காது. பச்சை புள்ள வந்து ஒரு ஐஸ் வாங்கி கேட்க, அதுக்கு ஐஸ் வாங்கி கொடுக்க வக்கு இருக்காது. ஆனா அவன் பாக்கெட்ல உள்ள செல்ல பாத்தீங்கன்னு வைங்க, இந்த தோசை சுடுவோம் பாத்தீங்களா கல்லு, அத்தை தண்டியில இருக்கும் செல்லு. இந்த செல்லுக்கு பேர் வச்சிருக்கான் பாத்தீங்களா, நோக்கியோ, மோட்டர்லோ, சாம்சங்கு, ரியல்மி, ரெட்மி, போக்கோ, விவோ. இப்போ நான் ஒரு செல்லு வாங்கியிருக்கேன். என்ன செல்லு? ஓப்போ. என்ன சொல்ற? கம்பெனி கம்பெனி செல்லா? ஆமா ஓப்போ கம்பெனிப்பா. விவோவும் ஓப்போவும் சக்காலத்தி மக்கா. ஆமா அப்படியாப்பட்ட கம்பெனில வந்த உடனே இந்த செல்லு வாங்குறத பத்தி ஒண்ணும் இல்ல. 20,000 25,000 ஏன் 1 லட்சம் ரூபா வரையும் செல்லு இருக்கு. இந்த செல்லுல நல்ல விஷயம் இருக்கு, கெட்ட விஷயம் இருக்கு. நல்ல விஷயம்னா என்னது? இன்னைக்கு நம்ம ஊர் எந்த ஊரு? போத்தம்பட்டி. போத்தம்பட்டியில் இன்னைக்கு நாடகம் நடக்குதா அப்படிங்கிறத இந்த ஊர்ல இருக்க வெளிநாட்டுல யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க இந்த மனைவிக்கு போன் அடிப்பாங்க. கண்டிப்பா. ஏமா திருவிழாலாம் எப்படி நடந்துச்சு, என்ன பண்றீங்க, கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சிருச்சா, அப்படியே நாடகத்தை காட்டுமா, யார் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பி பிள்ளை குட்டியை பார்த்து அப்படியே சொந்த பந்தத்தை பார்த்து அப்படி பார்க்கறது ரொம்ப பெருமையா இருக்கு. சரி. இந்த வீடியோ காலை எங்கே பேசணுமோ அங்கே தான் பேசணும். இதையெல்லாம் விட்டு நேத்து ஒருத்தன் பேசுறேன், அருப்பு கோட்டை கக்கூசுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பேசுறேன். முண்டை பேல போற முண்டை பேண்டு எந்திரிக்க வேண்டியானே, அங்கே போய் பொண்டாட்டிட்ட பேசுறானா, ஹலோ டார்லிங் நேத்து மீன் குழம்பு வச்சில வகுத்துக்கு சரியில்லைம்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, மீன் குழம்பு பிதுங்கி வெளியே போய்கிட்டு இருக்கு. எந்த சாப்பிட்ற இடத்த எந்த இடத்துல பேசுறது? இன்னைக்கு வீட்டுக்கு வந்துடுறேன், நல்லா மஞ்சள் சீரகம் போட்டு வெடக்கோழியை பார்த்து அடிச்சு வைங்கிறேன். சாப்பிட்ற இடத்த எதுல பேசுறேன்னே தெரியல. அதே மாதிரி சாமி கும்பிட்ற இடத்துல எங்கே கும்பிடணும்னே தெரியல. அதுவும் இந்த வெளிக்கு போற இடத்துல கும்பிடுறேன். நேற்றுலாம் காட்டுக்கருவை பக்கத்து போயிட்டேன். சரி. நாடகத்தை முடிச்சுட்டு போறேன். ஒருத்தன் சீமக்கருவில் ஓரத்தில் உட்காந்துட்டு முருகா 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 முருகான்னே கத்திக்கிட்டே இருந்தேன். ஏன் முருகா முருகான்னு என்னடா முருகன் கோயில் இருக்கோ அப்படின்னு சொல்லி நான் இப்படி சுத்தி முத்தி பாக்குறேன். ஒரு லூசு முண்டைக்கு ஒரு 40 வயசு இருக்கும். சரி. இப்படியே குத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு முருகா முருகான்னே கத்துறேன். மூதேவி 2 புரோட்டா வாங்கி தின்றுருந்தீங்கன்னா ஒரு 4 வாழைப்பழத்தை வாங்கி தின்றா சதன்னு வெளியே தள்ள போதும். இதுக்காண்டி முருகனை கூப்பிட்டீங்கன்னா முருகன் திருச்செந்தூர்ல இருந்து மயில வரது வந்து வேலை கொண்டு குண்டியில ஊற்றி அடுப்பாரு. நான் தெரியாத தான் கேட்குறேன். இப்படிலாம் கூறுவட்ட சென்மங்கள்லாம் இருக்கு. அதனால சரித்திர நாயகன் எத்தனையோ மன்னர்கள் ஆண்டாலும் கப்பம் என்பதை கட்டாமலும் வரி என்பதை கொடுக்காமல் இருந்து மறுத்த ஒரே தான உப்பற்ற தலைவர். பாடலாம் இல்லையா ஐயா வீரபாண்டிய கட்டபொம்மன் புகழ் ஒரு பாடலை பாடிவிட்டு ஓயாமல் பாட சொல்லக்கூடாது. அதைத்தான் அப்பயே சொல்லிட்டாரு அந்த அண்ணே, விசில் வந்து அடிக்காதிய கை தட்டுங்க. ஒரு பாடல் ஹலோ ஹலோ
ஹலோ அசையில மனிதரடி ஆசையில்லா மனிதனடி கட்டபொம்மன் அன்பான புனிதரடி அன்பான புனிதரடி சாதி மதம் கடந்தவர் தன்னலம் இல்லாதவரை வணங்குதையா பூமி தமிழ்நாடு தந்த சாமி வணங்குதையா பூமி தமிழ்நாடு தந்த சாமி வணங்குதையா பூமி நாடு தந்த சாமி அசையில்ல மனிதரடி அன்பான புனிதரடி சாதி மதம் கடந்தவர் தன்னலம் இல்லாதவர் வணங்குதையா ஐயா வணங்குதையா பூமி தமிழ்நாடு தந்த சாமி வணங்குதையா பூமி தமிழ்நாடு தந்த சாமி பட்டிலா ராமனு போல் பாசத்துக்கு லட்சுமணு போல் பட்டிலா ராமனு போல் பாசத்துக்கு லட்சுமணு போல் சுற்றாத பரதனை போல் சுற்றுகின்ற பூமியிலே சுற்றாத பரதனை போல் சுற்றுகின்ற பூமியில் உத்தமராம் அந்த உத்தமரா யாரு அவர் கட்டபொம்மன் பேரு உத்தமரா யாரு நம்ம கட்டபொம்மன் பேரு வணங்குதையா பூமி எங்க கட்டபொம்மன் சாமி கண்ணீரும் கசிந்துருகும் கண்ணீரும் கடலாகும் கண்ணீர் கசிந்துருகும் கண்ணீரும் கடலாகும் கண்ணமற்ற தொலைகிற ஒன்று கடவுள் அவதாரம் ஒன்று எல்லோருக்கும் பொதுவு சாதி மதம் கடந்த அறிவு எல்லோருக்கும் பொதுவு சாதி மதம் கடந்த அறிவு அசையில்லா அது இலங்கை பொம்மணி அசையில்ல மனிதர் அன்பான புனிதரடி சாதி மதம் கடந்தவர் தன்னலம் இல்லாதவர் வணங்குதையா பூமி தமிழ்நாடு தந்த சாமி வணங்குதையா பூமி தமிழ்நாடு தந்த சாமி அதே மாதிரி ஒரு 20 கிலோல இருக்கக்கூடாதா அவன் தாயிலி 90 கிலோல இருந்திருக்கான் ஆஹா தத்தண்டி உருவான் சரி உண்டி மட்டும் 30 கிலோ இருக்கான் அடாடாடா அதுக்கு என்ன இடம் வச்சா பத்தவே செய்யாது ஆ, அந்த ஆளு நடக்க கிளம்பிட்டேன் ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து வேட்டியை மடிச்சு கட்டி சரி நடந்தா அப்படி நடக்க 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 சிங்கமா இருந்தியடா சிங்கம் எங்கடா போச்சு உங்க நிர்வாகத்துல கொஞ்சம் சொல்லி எனக்கு ஆளை மாத்தி விட கூடாதா அதானே எனக்கு எழுதி கொடுத்து விட்டாங்க தூத்துக்குடிக்கு சரி போக முடியாம இருக்கனே சரி சரி அதை சொல்லாதீடா நானே அதை நினைச்சுதான் வருந்தீங்க உனக்கான வாய் ஓடுறி செயல் ஒண்ணும் இல்ல வாய் தான் ஏன்டா அவனோட ஆளு நடக்க கிளம்பிட்டேன் சரி நடந்த உடனே தொடை தண்டி தொட ஓ, ஆமா 2 தொடையும் அறுத்த ரத்த காடு ஓடுது உரசிரும்ல உரசிராதா நானே நடந்தாலும் உரச தஞ்சிங்க சத்தம் செய்யுது. அப்ப தேங்காய் எண்ணெய் புளிச்சு நான் அடிச்சு தேய்ச்சிக்கிட்டு தேங்காய் எண்ணெய் தொடையில இல்லையா? ஆமா சரி தேய்ச்சி அவன் பாட்டுல நடக்குது கிளம்புனவன் விடியங்காட்டி 3 மணிக்கு நடக்க புறப்பட்டவன் சரி அங்க மலையில பாதி மலை ஏறினேன் ஆஹா ஏறினவனுக்கு மதியம் 12 மணி ஆயிடுச்சு சரி கூட்டத்தை பார்த்தா இங்கிட்டும் கூட்டம் அங்கிட்டும் கூட்டம் முன்னாடியும் கூட்டம் பின்னாடியும் கூட்டம் ஆ ஆ. இவனுக்கு பாவம் மூதேவி தண்டி வகுறு வேற ஆமா பசி தொல்லை தாங்க முடியல சரி நம்மளே ஆமா மாதிரியா பசி தொல்லை தாங்க முடியல கண்டிப்பா. ஏறி ஏறி பார்த்துருந்துருக்கேன் ஆ, ஆத்தாடி எங்கிட்டா என்னடா கிடைக்கும் நினைச்சு பார்க்கையில சரி அங்கிருந்து எதிர்த்தாப்புல ஒரு கிழவன் ஆ, டப்பானூர்னு வித்துக்கிட்டு வந்திருக்கேன் டப்பா 100 டப்பா 100 ஆமா ஆ, என்ன டப்பா என்ன டப்பா என்ன கஞ்சா டப்பாவா அதானே டப்பானா பழனியில என்ன ஃபேமஸ் பஞ்சாமிர்தம் சித்தன்னாதான் பஞ்சாமிர்த டப்பா 100 ரூபாய்னு வித்திருக்கேன் ஆமா இந்த 1 கிலோ டப்பா வந்து 100 ரூபாய் கொடுத்து வாங்கி சரி பசி கோளாறுல மொத்த டப்பாவையும் காலி பண்ணி வலிச்சு நக்கிட்டேன் சரி நக்கி அந்த வெறும் டப்பாவை அவனுக்குள்ள போட முடியாது ஆமா என்ன பையே என்னவே சோழனா பையே அந்த சோழனா பைக்குள்ள சொருகிக்கிட்டு ஆ, மேல நடக்க கிளம்பிட்டேன் சரி நடந்து போக போக மணி 3 ஆயிருச்சு சரி கோயிலுக்குள்ள நுழைஞ்சிட்டேன் ஆ, 10 நிமிஷத்துல சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்துடலாம் வரியா ஆ, இங்கனக்குள்ளதே சாமி அந்த கம்பூரத்துல இருக்கு சரி 10 நிமிஷம் தான் சாமியை கும்பிடுறதுக்கு கும்பிட்டு வெளியில வந்துட்டாப்ல இவனுக்கு ஒரு சோதனை என்ன சோதனை அகர ஆறுமுகம் சாத்தனி அளவு குரங்கு மட்டை பழனிசாமி இந்த 3 பேர் வழியை மறைச்சிட்டேன் கத்தி கம்பு வேல் கம்பு அருவாளோட
என்னமோ கொண்டு வரேன் பையில, வழிப்பறி கொள்ளக்காரங்களா இருப்பாங்க இவருக்கு. என்னமோ கொண்டு வரேன்டா ஒருத்தன். ஆமா. டேய் அந்த பைக்குள்ள என்னடா இருக்கு? ஒழுங்கா மாதிரி தான் இருறான் இருக்கேன். சரி. உடனே இவன் பயந்துக்கிட்டு இந்த கத்தியை பார்த்து பயந்துக்கிட்டு, ஆ. ஐயா இந்த காவி வேட்டி ஒன்று இருக்கு, சரி. இந்த டப்பா ஒன்று இருக்கியா அப்படின்னு சொல்லி இந்த டப்பாவை காட்ட. சரி. இவங்க பஞ்சப்பாட்டுக்கு திருட வந்தவங்களா இருப்பாங்க இருக்க. சரி. அந்த டப்பாவை குடுறான்னு சொல்லி இந்த டப்பாவை வாங்கிட்டு போய் ஆ. ஒரு மூளைக்கு திடுன்னு ஓட்டி போய் திறந்து பார்த்துருக்காங்க. சரி. அப்பதான் இந்த 3 பேர்ல ஒருத்தன் சொல்லுவேன், எப்படி? ஏன்டா பஞ்சாமிருது என்ன கருப்பு கலர்ல இருக்கல அரக்கு கலர்ல இருக்கு, சரி. இது என்ன மஞ்சேன்னு இருக்கு அப்படின்னு கேட்க. ஆ. நெல்லியா பழனிக்கு திருட போனிலே என்ன கொண்டு வந்தா அப்படின்னு கேட்க. இன்னைக்கு ஒன்று அகப்படலமான் இருக்கேன். இவன் ஒரு ஆத்தரத்தில் வேசாட்டில் யதார்த்தமாக கேட்டிருக்கா, எப்படி? நீரா சோத்தை திண்டியா சோத்தை விட்டு பீய திண்டியான்னு கேட்க. ஆஹா. இவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாதா? ஆமா. இவனுக்கு ஒரு யோசனை, எப்படி? ஒருவேளை இந்த 2 பேரில் ஒருத்தன் திருட வந்தவங்க ஒருத்தன் சொல்லிட்டானா வீட்டில், அப்போ இவனை ஒப்புக்கொண்டுட்டேன், அப்போ நான் பீய தின்ற விஷயம் உனக்கு எப்படிமா தெரியும்னு இவன் கேட்க. அப்போ நீ நெசமாலுமே பீயத்தை திண்டியா போடா தூக்கி குடிக்க வெளியே அப்படின்னு சொல்லிட்டா பொண்டாட்டிக்காரு. எதுக்கு இதுனா தவளை தன் வாயால் கெடும். உண்மையிலுமே நாட்டில் ரொம்ப பேர் இப்படி இருக்கேன், தண்ணியை போட்டால் நான் தான் கடவுளுமே, தயவு செய்து குடிங்க, குடிக்க வேணாம்னு சொல்லலை, ஒரு சில ஆளுங்க மாதிரி குடிச்சிடாதீங்க. ஒரு சில ஆள் மாதிரினா என்னவே உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். உண்மையிலுமே நான்லாம் இருந்த உடம்புக்கு போலீஸ் வேலையிலேருந்து மிலிட்ரி வேலை வரையும் நான் போகலாம், பிடிக்க முடியாது, ஓடுவேன், அப்படி ஓடுவான். ஓட்டமும் சரி. எப்போ எவ்வளோ சொன்னேன் கேட்கல. இன்னைக்கு அந்த குடி அவனை அப்படியே உருக்கி கணையம் ஈரல் எல்லாத்தையும் பாதிப்படைய விட்டான். தயவுசெய்து இளைஞர்களே, இப்போ உள்ள மதுவல்ல விஷம், அந்த விஷத்தை பழகிறாதீங்க, விடாது. நல்ல தத்துவம் சொல்கிறான். அதாவது உண்மையிலுமே யார் சொல்லி நான் கேட்கல, இதெல்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி நான் பாட்டில் சௌரியத்துக்கு நினைச்ச நேரம் பூரா இதை கொஞ்சம் கட் பண்ணுப்பா. ஆனங்கட்ட மானிட்ரு ஒன்று இந்த எக்ஸ்பிரஸ்ன்னு வச்சுருக்கான் பாருங்க, அதை வாங்கி வாங்கி தேடி தேடி குடிக்கிறேன், எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போயிடுவேன். அதே மாதிரி ஓல்டு செப்பு யாருக்கு வைக்கக்கூடிய பேரை யாருக்கு வச்சுருக்கேன், 18-40 இப்போ வீரன்னு ஒரு பேர் வச்சுருக்கேன். இந்த வீரன்கிறது எதுக்கு வச்சுருக்கேன்னு தெரியல, அதை குடித்தா நெகப்பாலிஸ் வேட வருது. அதை காட்டிலும் மோசமான சரக்கு இன்னொரு சரக்கு வச்சுருக்காருங்க, 18-48. 18 வயசில் இவன் குடிக்க ஆரம்பிக்கிறவன் தான் 48 வயசில் மண்டையை போட்டுருவேன். ஐயா ஒரு சின்ன விஷயம், நான் சின்ன பயலாக இருக்கையில் இப்படி பயலாக இருக்கையில் குடிக்கிற ஆளை ரொம்ப பார்க்க முடியாது. அப்படியே குடித்தாலும் வீட்டில் உள்ள பெரிய ஆளுங்க குடித்தாலும் நல்ல நாள் பெரிய நாளைக்கு தான் குடிச்சு நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு பிறந்ததில் 10 வயசுலேருந்து மதுரையில் வந்து பாருங்க, 10 வயசுலேயே தண்ணி கஞ்சா கணேசு, அதில் இப்போ ஒரு புதுசாக ஒரு ஐட்டம் கண்டுபிடிச்சிருக்கேன், கூல்லிப்பு. பள்ளிக்கூடத்தில் ஆயம்மா கூட்டையில் ஊரா குட்டி குட்டி தலானியாக வருதான், பூரா வச்சு உதட்டில் தள்ளிடுறேன். இந்த பொண்டு இந்த பாவம் அந்த பொம்பளை ஊரா என்னதான் பாவம் செஞ்சுன்னு தெரியல, கணேஷ் போயில உருட்டி உள்ளே வச்சிடுறீல, அதை பாட்டில் தூக்கி நீ எரிஞ்சிடுற, வாயை கூட கொப்பளிக்காமல் பொண்டாட்டிட்ட உதட்டமாக உச்சம் கொடுக்க போகிற. அது என்ன பாவம் செஞ்சு அந்த பொம்பளை ஆளுது, அதை கொட்டுறதுல பெருமையாக கொட்டிக்கிறது. இப்படி கொட்டிக்கிட்டு அப்படி 2 கூட்டு கூட்டி அதை திருக்கி நறுக்குன்னு மேவ உதட்டில் திரிகிறது. அது புடப்பாக இருக்கிறது எவனா குத்து வாங்கின மாதிரி. இதெல்லாம் தேவையில்லாத வேலை என்பதை எடுத்துரைத்து கண்ணால பார்த்துடுங்க, 2 காதால பார்த்து கிடக்கிடுங்க, நாடகத்தை பார்த்துடுங்க, உங்க கதை பாட்டுகளை கேட்டுடுங்க, கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, 2 காதால பார்த்து கிடக்கிடுங்க. பின்னாடி போகாதீங்க,
பல்லு போச்சு. அப்பனா வாய் பேசக்கூடாது. இப்படி சீட்டி அடிக்காதீங்க, சீட்டி அடிக்காதீங்க, எங்களுக்கு சீட்டி கொடுக்காதீங்க. முன்னாடி வந்து வீட்டுக்கு இருந்து என்னென்ன நடக்கிறது பார்த்துடுங்க, என்னால நடக்கத்தை பார்த்துடுங்க, ரெண்டு காலால பார்த்து என்ன கருத்து பண்ண விளக்கூடிய நமது ஒரு நல்ல ஊர் ஏப்படி பொருட்செலவு ஏப்படி பொருட்செலவு செய்து இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் போத்தம்பட்டி கிராமத்தில் அமைந்து அருள்வாழ்த்து கொண்டிருக்கும் ராஜ கம்பள நாயக்கர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அறிவுக்கு ஸ்ரீ மகா காளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஸ்ரீ விஸ்வாசுவரிடம் சூத்தல மச்சம் தமிழ்லாம் கரெக்டாக வாசிப்பேன், கொஞ்சம் கண்ணு பார்வை கொஞ்சம் கம்மி. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இப்படித்தான் ஒரு வேலைக்கு போயிருந்தேன், பத்திரிக்கை அடிப்போம்ல அந்த ஆஃபீஸ்க்கு. நான் போய் சேர்ந்த நேரத்தில் 5000 கல்யாண பத்திரிக்கை அடிக்க சொல்லி ஆர்டர். ஏன் போன யோகா 5000 கல்யாண பத்திரிக்கை விடியங்காட்டி 5 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரையும் அடித்து கொடுத்தாச்சு. அடித்து கொடுத்தா கல்யாண பத்திரிக்கை ஊர் போய் சேர்ந்துருச்சு. விடியங்காட்டி ஆஃபீஸை திறந்து பார்க்குறேன், ஆஃபீஸுக்கு முன்னாடி 10 பொம்பளை 10 ஆம்பளை கட்ட, சும்மா வந்தாலும் பரவாயில்ல, கட்ட விளக்கமாத்தோடைய பிஞ்ச செருப்போடைய வந்து நிற்கிறேன். ஏயா பத்திரிக்கை அடித்தாலும் எல்லாத்தையும் அடித்தேன். ஒரு சின்ன பிள்ளை ஏற்பட்டுருச்சு. திருமணம் சிறப்பாக நடைபெறும் போடணும், அதான வாஸ்தவம். இந்த கண்ணு தெரியாத குருட்டு பையன் என்ன பண்ணிவிட்டேன், நானாக போல தானாக போட்டுவிட்டேன். திருமணம் சிறப்பாக தடைபெறும். போச்சடா, ஒரே முடோன்னு எழுத்துல மாத்தி விட்டியே. இதை ஒரு பேனா வச்சு திருத்திடக்கூடாதா? இதை காட்டில் இன்னும் ஒரு தப்பு தான் பண்ணேன். அவங்க அண்ணன் தம்பி ஊர் வந்து மேலே நாகுடி கீழே நாகுடி, நான் நாகுடின்னு போட்டால் பரவாயில்ல, நானாக போதில் ஒரு இக்கண்ணாவை மட்டும் சேர்த்தேன், மேலே நக்கடி கீழே நக்கடி. இதெல்லாம் ஒரு தப்பு தானே? தாய் மாமா வேறு உங்க அண்ணாச்சி வேறுதே கூலிச்சாமி, கூணா போட்டிருந்தா பரவாயில்ல, கூணாவும் சுழிச்சுதான் இருக்கு, அங்கிட்டு ஓனாவும் சுழிச்சுதான் இருக்கு லேசா. போதும், இந்த கூணாவை தூக்கி விட்டு ஓனாவை போட்டேன். சொல்ல மாட்டேன், நல்லா வச்சிருங்க. இதை கூட பொறுத்துக்கல. அவங்க தாத்தா வேறு பாண்டி, அவங்க அப்பா வேறு ஒச்சாண்டி. ஓ போட்டு புள்ளி வச்சு பாண்டின்னு போடணும், நான் புள்ளியை மறந்துட்டேன். மொத்தமாக சேர்த்து ஓ ப்ளஸ் பாண்டி. வேண்டாம். இந்த கதையோட கதாநாயகன் யாரு? கல்யாணத்தோட கதாநாயகன் மாப்பிள்ளை. கல்யாணத்தோட கதாநாயகன் மாப்பிள்ளை. சரி, இந்தியாவோட கதாநாயகன் தான் முருகன். அப்ப கல்யாணத்தோட மாப்பிள்ளை வேறு, நல்ல வேறு, அம்சமான வேறு கன்னிக்குமரன். கன்னிக்குமரன் போட்டா பிரச்சனை இல்லை. நான் காணாக்கு போதெல்லாம் சூனாவை போட்டுவிட்டேன். ஏதாவது ஒரு தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. இந்த இந்த தாளாறு முதுகு அகலமாக இருக்குது, என்ன வேணாலும் எடுத்து வைத்து 5/6/2020 வியாழக்கிழமை 10 மணிக்கு கோயில் மகமிந்துள்ள வீரபாண்டிய கட்டமன் சிங்கார முன்னணி கலையரங்கில் பரலட்சி உயர்ந்த காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் தெரிவித்த ஒரு நாடகமானது ஸ்ரீ வள்ளியூர் நாடகம் விமர்சையாக நடைபெறும். இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கும் நடிகை சிகாமணிகள் நடிகர்கள் கவிஞர்கள் அறிந்திருந்தாலும் புரிந்திருந்தாலும் அறிமுகப்படுத்த வேண்டியது அடியின் கடமை என்று கூறிக்கொண்டு சென்றிடமே தனக்கட தானே என்று விட்டுக்கூடி நாட்டி வரும் நடிப்பின் சூட நடிப்பின் இளவரசன் நடிப்பின் மாமேத இளம் புயல் நமது கருவனூர் மாணவர் முன்னெடுத்த SVE வசீகரன் MA B.Ed அவர்கள் மத்தியில் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தனாக தோன்றுவார். MA B.Ed வாடி. அதுக்கடுமையாக கோயிலின் குரலமையும் குயிலிசை கோயிலவாணி வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் புராண நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் அருமை சகோதரி மதுரை மாநகரத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் நமது எம்என் கவிதாசிரியர் உருமதி ஸ்ரீ வள்ளிநாயகமாக தோன்றுவார்கள். ஆனால் எனக்கு போட்டிருக்கிற ஆளு பூரா பூரா சின்ன ஆளுகளாக போட்டிருக்கீங்க. அப்படிதான் இருக்கிறேன். அதோடையாக பேச்சுக்கு பேச்சு, சொல்லுக்கு சொல்லு, வீச்சுக்கு வீச்சு என்று சொல்லக்கூடிய அளவிலே வேனில் ஏறினாலும் சண்டை, சங்கத்துக்கு போனாலும் சண்டை, லைட் அடிக்காத தம்பி, அந்த லைட்டை அப்புறம் பிடிங்கி வைக்கிறதுக்கு காவல்துறை அதிகாரி வந்துடுறேன். ஒரு தடவை தான் சொல்ல முடியும். அதுவரை நான் உள்ள ஒரு இருந்தால் போய்க்கிறேன். உன் சூத்து கொழுப்புக்கு ஆள் கிடையாது. இலக்கிய சுடர் இரியா செய்தி
தென்னாட்டு கலைமகன் என்று முறைப்படி பட்டம் பெற்ற ஆவியூரைச் சேர்ந்த கார்த்திகேயன் அவர் மத்தியில் நாரது மற்றும் கலகப்பிரியராக நடிப்பார். புதிய பாடல், பழைய பாடல், தெம்மாங்கு பாடல், தத்துவ பாடலுக்கே பெயர் பெற்று விளங்கக்கூடிய, எங்களுக்கெல்லாம் வாத்தியாராக வழிகாட்டியாக திகழக்கூடிய, இன்றைக்கு காவல்துறையில் பணியாற்றி சார்பு ஆய்வாளராக, அதாவது சப் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்து கொண்டிருக்கும் போதே தனது வேலையை விட்டுவிட்டு கலைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த அருமை ஐயா நமது சாயல்குடிக்கு அருகாமையில் உள்ள கீரந்தையைச் சேர்ந்த BM சாமி அருமை ஐயா ஒரு மத்தியில் அருமணியும் முன்பாடு செய்வார். முத்துமணி பவளமணி மாலைகள் போலே பாஜை கட்ட பொம்மன் புகழ் நான் பாட்டு பாடு. எட்டு திசை முட்டி வரும் VM சாமி பாட்டு சத்தம் எப்பொழுதும் கூட வரும் எங்க கட்டபொம்மன் ஆசி நித்தம். முத்துமணி பவளமணி மாலைகள் போலே பாஜை கட்ட பொம்மன் புகழ் நான் பாட்டு பாடு. முத்துமணி பவளமணி மாலைகள் போலே பாஜை கட்ட பொம்மன் புகழ் நான் பாட்டு பாடு. எட்டு திசை முட்டி வரும் VM சாமி பாட்டு சத்தம், எட்டு திசை முட்டி வரும் VM சாமி பாட்டு சத்தம் எப்பொழுதும் கூட வரும் எங்க கட்டபொம்மன் ஆசி நித்தம், எப்பொழுதும் கூட வரும் எங்க கட்டபொம்மன் ஆசி நித்தம். முத்துமணி பவளமணி மாலைகள் போலே பாஜை கட்டபொம்மன் புகழ் நான் பாட்டு பாடு. பால்மணக்கும் பாஞ்சையிலே பசுபதியாய் உதித்த பண்பு தமிழ் காவியத்தின் கம்போளத்தின் தெய்வமாக, பால்மணக்கும் பாஞ்சையிலே பசுபதியாய் உதித்த பண்பு தமிழ் காவியத்தின் கம்போளத்தின் தெய்வமாக, மண்ணுலக வேந்தரை போல் மணிமுடி தானம் பற்றி மங்காத புகழை பற்றி மறைந்தார கட்டபொம்மன், மண்ணுலக வேந்தரை போல் மணிமுடி தானம் பற்றி மங்காத புகழை பற்றி மறைந்தார கட்டபொம்மன், மக்கள் மனதில் என்றும் மன்னவராய் நின்றவர், மக்கள் மனதில் என்றும் மன்னவராய் நின்றவர், கட்டபொம்மன் நாமணங்கும் கடவுளையானவர். முத்துமணி பவளமணி மாலைகள் போலே பாஞ்சை கட்டபொம்மன் புகழ் நான் பாட்டு பாடு. எட்டு திசை முட்டி வரும் VM சாமி பாட்டு சத்தம், எட்டு திசை முட்டி வரும் VM சாமி பாட்டு சத்தம் எப்பொழுதும் கூட வரும் எங்க கட்டபொம்மன் ஆசி நித்தம், எப்பொழுதும் கூட வரும் எங்க கட்டபொம்மன் ஆசி நித்தம். முத்துமணி பவளமணி மாலைகள் போலே பாஜை கட்டபொம்மன் புகழ் நான் பாட்டு பாடு. கம்பளத்து மாமணிக்கு கன்னித்தமிழ் வாழ்த்துரைக்கும் எக்குளமும் அவர் புகழை இதயத்திலே ஏற்றி வைக்கும். கம்பளத்து மாமணிக்கு கன்னித்தமிழ் வாழ்த்துரைக்கும் எக்குளமும் அவர் புகழை இதயத்திலே ஏற்றி வைக்கும். தங்கத்தமிழ் வாழ்த்துரைக்கும் தெய்வம் எங்கள் பொம்மனுக்கு பொங்கல் வைத்து பூசை செய்து போற்றுகின்ற தெய்வம் என்றோ. சங்கத்தமிழ் வாழ்த்துரைக்கும் தெய்வம் எங்கள் பொம்மனுக்கு பொங்கல் வைத்து பூசை செய்து போற்றுகின்ற தெய்வம் என்றோ. மண்ணுலகம் போற்றும்படி மக்கள் மனதில் நின்றவர், மண்ணுலகம் போற்றும்படி மக்கள் மனதில் நின்றவர், கட்டபொம்மன் நாமணங்கும் கடவுளையானவர். முத்துமணி பவளமணி மாலைகள் போலே பாஞ்சை கட்டபொம்மன் புகழ் நான் பாட்டு பாடு. எட்டு திசை முட்டி வரும் VM சாமி பாட்டு சத்தம் எப்பொழுதும் கூட வரும் எங்க கட்டபொம்மன் ஆசி நித்தம். முத்துமணி பவளமணி மாலைகள் போலே பாஞ்சை கட்டபொம்மன் புகழ் நான் பாட்டு பாடு.
பெண்கள் எப்படி அடிக்கணும் தெரியுமா? நீங்கள் அடித்தது கும்மி கிடையாது, டிஸ்கோ டான்ஸு. எப்படி தெரியுமா? ஒரு கிளிப் முடியா, ஒரு கிளிப் மாட்டு தம்பிலா உடஞ்சிருச்சு. ஒரு கிளிப் தான் கேட்டா மாத்தி போறாங்க. பாட்டு எடு, நீ எதையோ ஓட்டிட்டு தெரியாம அவங்க சொன்னா மாத்தி விட்டுருவாங்க. நீ சொல்லுப்பா, நீ எதிர்மறையா போடாத. அப்போ இந்த கை தட்டுறதுல அவ்வளோ சுறுசுறுப்பு தெரியுமா? முன்னோர்கள் ஒரு முட்டாள் கிடையாது, அதுக்காண்டி தான் கும்மி அடிக்க சொன்னது. இந்த கையை தட்டுறதுல காந்த சக்தி இருக்கு, ரத்த அழுத்தம் உங்களை சீரோட்டமாக ஓடும். அதனால தான் அந்த காலத்தில் உள்ள ஆளுக்கு பூரா சுகர்னால என்னென்னு தெரியாது. சுகர் ப்ரெஷர் யாருக்குமே வந்தது கிடையாது. இன்னும் பாருங்க, அந்த காலத்து பெருசில் எங்கள் ஊரில் நடக்கும் 120 வயசு, எந்த நோயும் இல்லை. நேற்று பிறந்தேன் கூட செத்து போகிறேன். ஆனால் அந்த ஆள் இன்னும் கிழங்கு கதை மீன் கறி எல்லாத்தையும் தின்ட்டுக்கு இருக்கேன். பல்லு இல்லைனா கூட சவஞ்சு கூட தின்ட்டுறேன். அப்படியாப்பட்ட ஆள் எப்படி வாழ்ந்தேன்? ஏன்னா சோம்பேறித்தனமாக்குனது வேற யாரும் இல்லை, நம்ம அரசாங்கம் தான். இந்த கவர்மெண்ட் தான் நம்மளை சோம்பேறித்தனமாக முதல்ல ஆக்குனது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? நாளைக்கு தம்பி ஐயா அதை வீட்டில் வச்சு விளாடியா, இப்போ வேணாம். ஏன்னா அந்த காலத்தில் வந்துக்கிட்டு நல்லா மாட்டு வண்டியை வச்சு உழவு அடித்தேன். இன்னைக்கு ஒரு வீட்டில் வண்டி மாடு இருக்கா? உழவு மாடு இல்லைன்னா வண்டி மாடாவது இருக்கா? கிடையாது. ஏன்னா ஊருக்கு ஒரு ரேஸ் மாடை பார்க்கலாம், இன்னைக்கு வண்டி மாடை பார்க்கறது ரேஸ் இல்லைன்னா இப்போ மாடே இல்லை. அதான் உண்மை. அந்த ரேஸ் மட்டும் இன்னைக்கு வைக்கல, அந்த மாடு இன்னைக்கு அழிஞ்சிருக்கு. அந்த மாடுங்கிற உயிரினமே இன்னைக்கு அழிஞ்சிருக்கேன். அதே மாதிரி ஜல்லிக்கட்டுங்கிறது ஒன்றும் இல்லைன்னா இன்னைக்கு காளை மாடை பூரா கேரளாவுக்கு அனுப்பி கைமா போட்டுருவேன். அப்படியாப்பட்ட காலகட்டத்துக்கு தள்ளிட்டாங்க. ஏன்னா 60 வயசு 80 வயசு இந்த கிளடிகளுக்கு பூரா என்னைக்கு இந்த ஒரு அட்டைங்கிறத ஒன்று கண்டுபிடிச்சி போட்டு கொடுத்தானா? என்ன அட்டை? 100 நாவல் அட்டை. இந்த அட்டையை போட்டு கொடுத்தேன், புருஷங்காரனுக்கு உருப்படியாக சாப்பாடு கிடைக்கிறது இல்லை, மயங்காரனுக்கு ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது இல்லை. இதுக வாட்டில் தட்டை தூக்கிக்கிட்டு அங்கே போய் பொறணி வச்சு கிளம்பிடுறது, கல்லை கொண்டு எரிஞ்சு விடுவேன். இதுதான் கடைசி உனக்கு வாணிக்கு. அப்போ அப்படிதான் இருக்கையில் காலகட்டத்தில் அந்த காலத்தில் வந்துக்கிட்டு உழவடிச்சிட்டு 100 நாவலை கிடையாது, வீட்டில் வந்து 100 நாவலை வந்திருக்கேன். அந்த கிளடியை போட்டு ஒவ்வொருத்தனுக்கு 15 புள்ள 18 புள்ள புதுக்கி எடுத்திருக்கேன். மொச்ச பையத்தை புதுக்கின மாதிரி ஒரு வீட்டில் 8 ஆம்பளை புள்ள 5 பொம்பளை புள்ள. உதாரணத்துக்கு எங்கள் வீட்டில் அப்படி தான் இருக்கு. உடச்சி போட்டு கொண்டா பந்தா சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் அதை பிசுக்கு பிசுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கா. நான் வந்து உடச்சி விட்டுருவேன், உடச்சி விட்டு காசை கொடுத்து நீ போயிட்டு வந்துடுவேன். அப்போ அப்படியே காலகட்டத்தில் இருந்ததுல ஒன்றும் இல்லை. கும்மிங்கிறத சொல்கிறேன் பாருங்க, எப்படி அடிப்பா தெரியுமா? கும்மிங்கிறதா சொல்லு பொம்பளையாளுக்கு சொல்கிறேன். இப்போ போடு தண்ண நன்னாதீன தன்னானே, போடு தண்ண நன்னாதீன தன்னானே, தன்னலாதீனம் தன்னானே, தன்னலாதீனம் தன்னானே. அம்மா வரத பாருங்கடி, அழகு ஓடி வர்றத பாருங்கடி, அம்மா வரத பாருங்கடி, அது வரத பாருங்கடி. யானை வர்றத பாருங்கடி, யானை அசைஞ்சு வர்றத பாருங்கடி, ஆன வரத பாருங்கடி, ஆனா அசந்து வரத பாருங்கடி. ஐயா வர்றத பாருங்கடி, ஐயா நிமிந்து வர்றத பாருங்கடி, வரத பாருங்கடி, அதானங்க வரத பாருங்கடி. தன்ன நதின தன்னானே, ஓடு தன்ன நதின தன்னானே. அப்படியே குனிஞ்சதெல்லாம் நிமிர மாட்டாங்க பெண்கள். அப்படி கீழே குனிஞ்ச முகத்தோடு அப்படியே அடிச்சுக்கிட்டே வருங்க, ஒன்று விடாமல் கால் மாறாமல் அடிச்சுக்கிட்டு வரணும். இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில். அந்த பாட்டை வச்சு தான் இசைஞானி இளையராஜாவே ஒரு பாட்டு போட்டார் தெரியுமா? சினிமாவில் இந்த மெட்டை வச்சு தான் போட்டார். எப்படி போட்டார்? அப்படி அற்புதமாக கொடுத்தாரு வருங்க. ஆயிரம் தாமரை முட்டுக்களே இங்கு ஆனந்த கும்மைகள் கொட்டுங்களே, ஆயிரம் தாமரை முட்டுக்களே ஆனந்த கும்மைகள் கொட்டுங்களே, இங்கு 2 ஜாதி முல்லைகள் கட்டுக்கொள்ளும் காமல் பண்டிகை. இந்த பாட்டை கும்மி பாட்டை வச்சு இசைக்கும் நாயகன் இளையராஜா அப்படி கொண்டு வந்தார். அதே மாதிரி இந்த கந்த சஷ்டி கவசம் ஒரு பாட்டு இருக்குல்ல, முருகன் கோயிலில் பாடுவாங்க, விடியங்காட்டிலாம் போட்டுருவாங்க. சட்டிய கலட்ட பவடைய அப்படி வராதோ, நான் பாட்டில் மாற்றி பிடிச்சுக்கிட்டீங்க. சஷ்டியை நோக்க சரவணபவனார் சிஸ்டர் குதவும் செங்கதிர் பாதம் 2
பாட்டை சும்மா விட்டாங்க. இசைத்தென்றல் தேவா கொடுத்தாரு பாருங்க. எப்படி 18 வயது ஆயோட 18 வயது இளமுட்டு மனது இது பாயோட. சில பேர் மாற்றி பிடிப்பேன். பாய் ஓடுறவங்க வானாவை போட்டு பிடிவேன். அப்படி போட்டக்கூடாது. இதை கேட்டில் இன்னொரு பாட்டு வந்துச்சு தெரியுமா? அம்மன் கோயிலுக்கு முன்னாடி காளியம்மா கோயிலுக்கு முன்னாடி ஒரு பொம்பளை ஓடிச்சு. கற்பூர நாயகியே கனகவல்லி காளி சூழி கருமாரியம்மா கோவில் கொண்ட சிவகாமி அம்மா கொய்யா போலாம் கோவில் கொண்ட சிவகாமி அம்மா இறங்கும் வள்ளி தெய்வ யானை அம்மா. அந்த பாட்டை பூரா அப்படியே மாற்றி இன்னும் ஒரு மெத்தடில் கொண்டு வந்தாங்க. தாமிரபரணி படத்தில் விஷால் நடிச்சிருப்பாரு. ஆமாம், பரணி இங்கே இருக்காரு, தாமிரபரணி அங்கே இருக்கு. ஆமாம், அங்கே எப்படி கொண்டு வந்தாங்க? அது தாமிரபரணியில் இப்போ கூட்டம் சரியான கூட்டம். அதுவும் ஆத்தூரில் பூரா திருச்செந்தூருக்கு மாலையை போட்டு கிளம்பிட்டாங்க. இவங்க தான் திருச்செந்தூருக்கு ஆம்பளையால் தான் மாலையை போட்டு கிளம்புறேன்னா பொம்பளையால் பூரா ஓம் சக்திக்கு மாலையை போட்டு கிளம்புது. இது மாலை ஓட்டு என்ன சாமி போட போகிறதில்ல. புருஷங்காரனுக்கு கோட்டு வாங்குறதுக்கு, புள்ள ஊட்டிக்கு மிட்டாய் வாங்குறதுக்கு, சுற்றி பார்க்குறதுக்கு, மெரினா பீச்சுக்கு போகிறதுக்கு மாற்றே இருக்குது. அந்த போட்டோ எப்படி மாத்திரம் தெரியுமா? கருப்பான கையான என்ன போட்டுச்சா காதலுக்கு காதலுதம்மா குடிச்சு உள் மனச தொப்புதம்மா காதலுக்கு சோழியத்தான் காட்டுதம்மா. அப்படி ஒவ்வொரு இசைக்குள்ளேயும் இசையை ஒழிச்சு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு தான் பாட்டு வருது. தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்துனாரா. சொல்றியா மாமா, சொல்றியா மாமா. எப்படி இருக்கு பாட்டு. அதுபடியாக கோடிகிரி முரசு வெற்றி முரசு எங்கு சென்றாலும் தனக்கென தானே என்று வெற்றி கொடி நாட்டி வரும். சிறு வயதிலேயே தனக்கென தானே என்று ஒரு பெயரை வகுத்து வரும். தனி பெயரை பதித்து வைத்த அருமை தம்பி அன்னாரது அன்பு வாத்தியார், நமது ரெட்டியாப்பட்டியைச் சேர்ந்த பிரபல வாத்தியார், பல மாணவர்களை உருவாக்கி விட்ட அருமை ஐயா ரெட்டியாப்பட்டி சேகர் அவர்களது மாணவனுமாகிய எனது அருமை தம்பி. நானும் அவர் மாணவர்ப்பா. ஆமாம், தெரியும் தெரியும் தெரியும். நம்ம ரெட்டியாப்பட்டியை சேர்ந்த ஜிபி பரணி அவர்கள் மத்தியில் மிருதங்கம் தம்பி அபிலாஷிப்பார்.
இணையாக பக்கவலமாக புலவாத்திய புகழ் புலவாத்திய சக்கரவர்த்தி கூலிச்சாமினா எல்லாருக்குமே தெரியும். அந்த கூலிச்சாமியோட தம்பி தான் இவர். நமது விமான நிலையத்துக்கு இருக்காமல் பரம்பட்டியை சேர்ந்த அருமையினார் பாக்கியம் ஒரு மத்தியில் ஆல்ரவுண்டர் ஷிப்பார். ஏத்தா எல்லாரும் என்ன இங்கே எந்திரிச்சு போறியா? இப்படி எந்திரிச்சு போனீங்கன்னா இடவெளி காட்டில் வைத்தால ஓடி போகும் சொல்லியாச்சு. அதுக்கடுத்து தாய்மையா தாளம் ஏற்ற லய சக்கரவர்த்தி மாணிக்கம் ஒரு கொஞ்சம் தாளம் செய்ப்பார். காளியம்மா பார்த்துக்க போராள புறா. அதுபடியாக சிறிய பெரிய செவியில் கொடுக்கக்கூடிய ஒளி அமைப்பு ஸ்ரீ சக்கமால் ரேடியோ சுத்தமிடம் நாடகத்தை கடற்பட அழைக்கின்றோம். கிராம பொதுமக்கள் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் இளைஞர் நற்பணிமன்றம் போத்தம்பட்டி எடுத்துரைத்து நாடகத்திற்கு உங்களுக்கு எங்களையும் எங்களுக்கு உங்களையும் எடுத்துரைத்த நாடக அமைப்பாளர் நாடக பொறுப்பாளர் அருமையப்பா எஸ்பி கோட்டையை சேர்ந்த எஸ்.எம். காளிமுத்து, எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் பொருளாளருமாகிய தென்னிந்திய நாடக சங்க நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் மாறிய அருமையப்பா காளிமுத்து அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமின்றி இன்னும் பல்வேறு நாடகங்களை அமைத்தர காது கொடுக்கிறார் என்று எடுத்துரைத்து ஆடல் அரிசி அபிநய நாட்டிய தரகை எஸ்பி சத்யபிரியா அவர் வந்து டான்செட் காமி அதுபடியாக உங்களால் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டும் வருபவன், உங்களால் வளரப்பட்டவன், உங்களால் உயரப்பட்டவன், எனது அருமை வாத்தியார், எனது அன்பு மாமா பிரபல் நகைச்சுவை மாமேதே கமுதிக்கு அருகாமையில் உள்ள சம்பகுளத்தைச் சேர்ந்த ஏ சண்முகராஜா அவர்களது மாணவனுமாகிய அடியன் சாயல் குடிக்க அருகாமையில் உள்ள கடுகு சந்தையைச் சேர்ந்த ஏஎஸ் ராக்கெட் ராஜா என பபுன் மற்றும் லொட்டுலோசுக்கு என்பதை எடுத்துரைத்து இந்த துண்டு விலை எவ்வளோ ஓரத்திலே இருக்க என்னன்னு தெரியல, இல்லை விற்பனைக்குன்னு சொல்லி வாங்கிக்கிறேன். அப்பளே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை இல்லை ஆரம்பத்திலே போட்டு முடிச்சிருக்கேன். இடையில வந்தோம்னா அது ஆகாது. இடையில வரக்கூடாது இல்லையா? சொல்லிடுவா இந்தாங்க. பேசியே கரல கொண்டுட்டு கரல போயே வைக்க முடியாது. இந்த நாடகத்தில் பபுனாக நடத்தி கொண்டிருக்கும் ஹார்மோனியம் என்ற பின்பாட்டு இசைத்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் திரு வி.எம். சாமி அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை ஓர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்தபடியாக மிருதங்கமன் டோலக் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை ஓர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்தபடியாக ஆல்ரவுண்டாக வாசித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் திரு பாக்கியம் அவர்களுக்கு பொன்னாடை ஓர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்தபடியாக தாளம் இசைத்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாணிக்கம் அவர்களுக்கு பொன்னாடை ஓர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். பவனாக நடிக்கும் ராக்கெட் ராஜா பபுனாக நடத்திக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை ஓர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். எங்களுக்கெல்லாம் மைக் செட்டு.
அடுத்தபடியாக நமது அருகாமையில் உள்ள சுத்தமோடம் கிராமத்தைச் சேர்ந்த திரு ஜக்கம்மாள் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். சீமையெல்லாம் சுத்தி வந்து ஊருலகம் மெச்ச வந்த ராசா ராசா அடச்சேரியெல்லாம் உன்னுடைய பேரை வச்சு பாடுமையா ராசா ராசா. ஏழைக்கு ஒரு அண்ணன் பொன்னாடி நிறுத்தி கௌரவப்படுத்திய மாபெரும் விழா கவிஞர் நன்றி இந்த மனதை தெரிந்து கொண்டு அமைதியாக நாடகத்தை அமைதியாக நாடகத்தை பார்த்து ஆதரவு எங்களுக்கு தர வேணுங்க. நாடகத்தை பொறுத்த வேணுங்க ஆதரவு எங்களுக்கு தர வேணுங்க. தயவு செய்து நாடகத்தை கிடைக்க வேணாங்க. நாடகத்தை பார்க்க வேணுங்க. தயவு செய்து நாடகத்தை கிடைக்க வேணாங்க. கட்டுப்பாடு நாடகத்தை பார்க்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு தரவு வேணுங்க. காரைக்குடி வண்டி எட்டி கரிசமாடு ரெண்டு மூட்டி பாஞ்சநகர் போகாமடி கண்ணம்மா நம்ம பாஞ்சாலம் குறிச்சி போவோம் கண்ணம்மா. ஐயா கட்டவும் மனை வணங்கிடுவோம் செல்லமா செல்லமா. ஐயா கட்டவும் மனை வணங்கிடுவோம் செல்லமா செல்லமா. காரைக்குடி வண்டி கட்டி கரிசமாடு ரெண்டு மூட்டி காரைக்குடி வண்டி கட்டி கரிசமாடு ரெண்டு மூட்டி பாஞ்சநகர் போகாமடி கண்ணம்மா நம்ம பாஞ்சநகர் போகாமடி கண்ணம்மா. மன்னார் கட்டவும் மனை வணங்கிடுவோம் செல்லமா செல்லமா. மன்னார் கட்டவும் மை வணங்கிடுவோம் செல்லமா செல்லமா. கம்பளத்து வம்சமடி கட்டவும் மன்னரடி கம்பளத்து வம்சமடி கட்டவும் மன்னரடி. கம்பளத்தார் சேனையுடன் கண்ணம்மா அவர் கம்பளத்தார் சேனையுடன் கண்ணம்மா நம்மை காத்து வந்த மன்னரடி பொன்னம்மா பொன்னம்மா. அவர் காத்து வந்த மன்னரடி பொன்னம்மா பொன்னம்மா. சாதிமனம் கடந்தவரி சமத்துவமாய் வாழ்ந்தவரி சாதிமனம் கடந்தவரி சமத்துவமாய் வாழ்ந்தவரி. சக்கரவி கிருபையினால் கண்ணம்மா அவர் சக்கரவி கிருபையினால் கண்ணம்மா. இந்த ஜெகம் முழுதும் நிலைத்த மன்னன் செல்லமா செல்லமா. இந்த ஜெகம் முழுதும் நிலைத்த மன்னன் செல்லமா செல்லமா. காரைக்குடி வண்டி கட்டி கரிசு மாடு ரெண்டு முட்டி காரைக்குடி வண்டி கட்டி கரிசு மாடு ரெண்டு முட்டி போட்டம்பட்டி போவோமடி கண்ணம்மா நம்ம போட்டம்பட்டி போவோமடி கண்ணம்மா. அம்மா காளி அம்மனை வணங்கிடுவோம் செல்லமா செல்லமா. கப்பமென்ற நடைமுறையை கடுமையாக எழுத்தவரி கட்டுமான நடைமுறையை கடுமையாக எழுத்தவரி. கட்டுவும் மன்னாரடி கண்ணம்மா கண்ணம்மா. அவரை கண்டு வணங்கி வருவடி செல்லமா செல்லமா. நாடியாடும் போட்டுகின்ற நல்ல ஒரு தெய்வமடி. நாடியாடும் போட்டுகின்ற நல்ல ஒரு தெய்வமடி. நாடினத்து புகழ் படைத்த கட்டவும் சிங்கமடி. ரார்ககுல வம்சமடி கண்ணம்மா